ஜெயநாதன், எப்படி பார்க்குறீங்க இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி இதை முதல்ல இங்கே என்ன நடந்திருக்கு, இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்லது அதில் என்ன விதமான வெடிப்பு அப்படிங்கிறது, அது வந்து ஒரு சிலிண்டர் வெடிப்பா அல்லது குண்டு வெடிப்பா அல்லது இல்லை என்னெல்லாம் நடந்திருக்குன்னு அதை எப்படி பார்க்கணும்? திரு கார்த்திக் செல்வன் அவர்கள் ரொம்ப நன்றி. முதல்ல வந்து ரெண்டு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன். இப்போ நம்மளுடைய நண்பர்கள் விவாதத்தில் இருந்து ஒண்ணு வந்து இது வந்து உளவுத்துறையுடைய ஒரு தோல்வியா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எல்லாருமே வந்து எழுப்புனாங்க. முக்கியமா 3 பேர் எழுப்புனாங்க. பட் என்னுடைய பார்வையில ஒரு அஸ் அன் எக்ஸ்பர்ட்டா பார்க்கும்போது இது வந்து உளவுத்துறையோட தோல்வி கிடையாது. இது ஒரு உளவுத்துறையோட ஒரு மாபெரும் வெற்றியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க வந்து இதை வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த ஐசோலேட்டட் ஈவெண்டா நீங்க பார்க்க கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து கோரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இப்போ இது புரியும் உங்களுக்கு. இப்போ எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நாங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அப்படி பார்க்கும்போது வந்து இது வந்து கண்டினியூஸ் மானிட்டரிங், சர்வேலன்ஸ் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், ப்ரிவென்ஷன் பண்ணணும், சேஸ் பண்ணணும், இது டிடைன் பண்ணணும், இல்லைன்னா என்கவுண்டர் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய கண்டினியூஸ் ப்ராசஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து. சோ நம்ம இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். அந்த ஒரு இன்சிடென்ட்ங்கிறது ப்ரொஃபசர் அது கேபிட்டல்ல நடந்திருக்கு, செங்கோட்டை மாதிரியான ஹைலி செக்யூர்டு பிளேஸ்ல நடந்திருக்கு. அதுதான் கோட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கடந்த 30 நாட்களா வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 8 இன்சிடென்ட் வந்து நம்ம இந்தியால வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து மாடியூல்ஸ் வந்து பஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் பட்சத்துல நான் செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்பதான் உங்களுக்கு ஹோல் ஸ்டோரி வந்து நமக்கு புரியும். இது வந்து நிறைய பேர்த்தோட சில டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது குஜராத்ல வந்து ஒரு ஐஎஸ்சி மாடியூல் பஸ் பண்ணாங்க, ராஜஸ்தான்ல பஸ் பண்ணாங்க, ஆந்திர பிரதேஷ்ல வந்து 2 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் பஞ்சாப்ல வந்து சில ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருந்ததுல பஸ் பண்ணாங்க. சோ ஒவ்வொருத்தையும் வந்து அவங்க பஸ் பண்ணிட்டே வரும்போது இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் இல்லாம அதை வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து பஸ் பண்ண முடியாது. அப்படி இந்த மாதிரியான செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஜம்மு காஷ்மீர்ல பன்புரா, நவ்காம் டிஸ்ட்ரிக்ட்ல பன்புரால வந்து ஒரு போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டது எல்லா இடத்துலயும். அந்த போஸ்டர்ல வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு எச்சரிக்கை விடுறாங்க. அதாவது ஜெய்ஷ் இ முகமது வந்து நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை. அதை வந்து அங்க இருக்கிற ஒரு ஸ்டேஷன் எஸ்ஹெச்ஓ வந்து அதை வந்து பார்த்துட்டு சீரியஸ் எடுத்து விசாரிக்கும் போது ஒரு டாக்டர் வந்து பிடிபடுறாரு. சோ அந்த டாக்டருக்கு வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ், அதாவது தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா 3 லெவல்ல ஆப்ரேட் பண்றாங்க. நான் ஜம்மு காஷ்மீர்ல 10 வருஷமா நான் சர்வ் பண்ணிருக்கேன். இந்த ஆக்டிவ் மிலிட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹார்ட்லி ட்ரெயின்ட் சூசைட் ஃபிதாயின் பண்றவங்க, அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்றவங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வெளியில யாருக்குமே தெரியாது, அவங்க சிவிலியன்ஸ் மாதிரி இருப்பாங்க, பட் அவங்களுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்ஸும் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு மூணாவது வந்து என்னன்னா அந்த கொரியர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் வந்து அதை வந்து கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு தெரியாது யார் ஸ்லீப்பர் செல், பட் அவங்க அந்த பாயிண்ட் கொடுப்பாங்க. இது 3 வந்து ஒரு கண்டினியூஸா நடக்காது. இது வந்து ஒரு ஐசோலேட்டடா நடக்கும், ஆனா எல்லாத்துக்கும் தெரியாது யார் என்ன பண்றாங்கட்டு. இதான் வந்து தீவிரவாதிகளுடைய ஒரு மோடஸ் ஆபரண்டி வந்து இது வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ இந்த இன்சிடென்ட்ல வந்து என்னன்னா அந்த எஸ்ஹெச்ஓ போஸ்ட் முடிக்கும் போது அதை விசாரிக்கும் போது வந்து ஃபரிதாபாத்ல ஒரு டாக்டர் வந்து பிடிபடுறாங்க. அந்த லிங்க்ல தான் வந்து இவங்க வந்து ரைடு விட்டு ஜம்மு காஷ்மீர் போலீஸும் ஹரியானா போலீஸ், என்ஐஏ, இன்டெலிஜென்ஸ் பியூரோ எல்லாம் வந்து ரைடு விட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோவுக்கு உண்டான வெடிப்பொருட்கள், அதுல வந்து அமோனியம் நைட்ரேட் மட்டும் கிடையாது, வெடிப்பொருட்கள் கைப்படுத்த பண்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. நீங்க 2 நாளைக்கு அப்புறம் நடந்த உடனே இப்போ இவ்வளவு பெரிய கன்சைன்மெண்ட், அதுவும் டெல்லியை விட்டு அவுட்ஸ்கர்ட் ஃபரிதாபாத்ல வந்து கிடைக்குதுன்னா, ஃபரிதாபாத்ங்கிறது வந்து டெல்லியில இருந்து சவுத் சைட்ல வந்து ஹரியானால இருக்கு. அதை ஒட்டி உள்ள இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து விவசாய நிலங்கள், விவசாய பூமி, அங்க விவசாயம் பண்றாங்க. அது ஓல்டு ஃபரிதாபாத்ல கிடைக்குது. இப்ப நியூ ஃபரிதாபாத் இன்னும் வந்து யூபி வரைக்கும் போயிருது, அந்த யமுனை நதிக்கரையில. சோ அங்க வந்து இவர் வந்து அந்த ப்ரொஃபசர் ஒரு டாக்டருங்கிற ஒரு ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணிருக்காரு. ஸோ அவ்வளவு பெரிய கன்சைன்மெண்ட் கிடைக்கும் போது நீங்க கண்டிப்பா வந்து எந்த ஒரு உளவுத்துறையா இருக்கட்டும், ஒரு காவல்துறையா இருக்கட்டும், அவங்க அவ்வளவு கேஷுவலா வந்து அதை விட மாட்டாங்க. இது வந்து ஒரு பிக் ஃபிஷ், பிக் கன்சைன்மெண்ட். இதுவே வந்து நீங்க ஜம்முலயோ இல்ல காஷ்மீர்லயோ பிடிச்சிருந்தா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் ஃபரிதாபாத்ல அதுவும் சிட்டில இருந்து, டெல்லி சிட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துல வந்து பிடிக்கும் போது அது வந்து யாருமே அவ்வளவு சீரியஸா எடுக்க மாட்டாங்க. இப்போ நான் கம்மிங் டு இந்த பாம் பிளாஸ்ட், இப்போ நீங்க எல்லாமே கேள்வி எழுப்பினது நான் சொல்றேன். அதாவது தீவிரவாத
தீவிரவாதிகளுடைய மோடஸ் ஆபரண்டி கடந்த ஒரு 7-8 வருடங்களாகவே வந்து இந்தியாவில் வந்து அவங்களுடைய மோடஸ் ஆபரண்டி குறைஞ்சிருக்கு. அதாவது ஆர்டிஎக்ஸ் யூஸ் பண்றது. நம்மளுடைய டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் சார் கரெக்டா சொன்னார், வந்து இதுல வந்து ஆர்டிஎக்ஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா ஆர்டிஎக்ஸ் வந்து அவ்வளவு எளிதில்லை. நீங்க அவ்வளவு பெரிய வெயிட்டான ஆர்டிஎக்ஸ் நீங்க கொண்டு போயிட்டு பர்ஸ்ட் பண்ணா கண்டிப்பா நீங்க அதில் ஸ்பிரிண்டர் யூஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் வந்து மேக்ஸிமம் இம்பாக்ட் கொடுக்கும். ஆர்டிஎக்ஸ் யூஸ் பண்ணா கிரேட்டர் கிடைக்கும், கிரேட்டரா உருவாகும். அதோடைய இம்பாக்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இதா இருக்கும். ரெண்டாவது ஈஸியா வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க ஆர்டிஎக்ஸ் வந்து கொண்டு போறது போது. இதுல வந்து அமோனியம் நைட்ரேட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அமோனியம் நைட்ரேட் வந்து எப்படி எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு நண்பர் சொன்னார் வந்து கோயம்புத்தூர்ல வந்து இதே மோடஸ் ஆபரண்டி யூஸ் பண்ணிருக்காங்க. டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா, நான் 15 வருஷமா டெல்லியில இருக்கேன். டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கார்ஸும் செகண்ட் ஹேண்ட் கார்ஸா இருக்கட்டும் இல்ல டாக்ஸியா இருக்கட்டும் எல்லாமே சிஎன்ஜி வெஹிக்கிள் தான். ஸோ சிஎன்ஜி வெஹிக்கிள் தான் இங்கே அதிகமாக வந்து பயன்படுத்துறாங்க. இது லோயர் மிடில் கிளாஸ் வந்து அவங்க வந்து ஒரு எக்கனாமிக்கலி இது வந்து ரொம்ப சிஎன்ஜி கார்ஸ் தான் அதிகமாக வந்து டெல்லியில் வந்து அதிகமாக ஓடிட்டு இருக்கு. இந்த கார்ல வந்து எப்படின்னா சிஎன்ஜி இருக்கு, பெட்ரோல் டேங்க் இருக்கு. ஸோ பெட்ரோல் டேங்க்ல அமோனியம் நைட்ரேட் எப்படி வந்து அது எக்ஸ்ப்ளோசிவா மாறுது, இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது வந்து சயின்டிஃபிக்கா நீங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் உப்பை வந்து நீங்க பெட்ரோல் டேங்க்ல ஒரு காலி பெட்ரோல் டேங்க்ல நீங்க ஃபுல் பண்ணிட்டு ஒரு 94% 95% அமோனியம் நைட்ரேட் இருந்ததுன்னா ஒன்லி 6% அதுக்கு ஃபியூல் ஆயில், அதாவது அது ஏஎன்எஃப்னு சொல்லுவாங்க, அந்த ஃபியூல் ஆயில் இருந்தா போதும் அது வந்து மேசிவ் பிளாஸ்ட் வந்து டிரேட் பண்ணும். அது வந்து நாப்தலின் பாம் மாதிரி எப்படி வந்து நம்ம இஸ்ரேல் வந்து யூஸ் பண்ணாங்களோ அந்த பாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடைஸ்டு ஏஜென்ட் வந்து எந்த பாடியில பட்டுச்சுன்னா அப்படியே பத்தி எரியும். நீங்க என்னதான் பண்ணாலும் அந்த தீ வந்து போகவே போகாது. சோ அந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ். இப்ப நம்ம கொஸ்டின் வந்து நீங்க எல்லாம் கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் வந்து இந்த வந்து ரெட் ஃபோர்ட்ல வச்சாங்க அப்படின்ட்டு. இதுல முக்கியமான கேள்வி என்ன, இந்த செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ரெட் ஃபோர்ட் தான் அவங்களுடைய டார்கெட்டா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எங்களை போன்ற ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எழுகிறது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய ஒப்பீனியன் என்னவா இருக்குன்னா, இவங்க 2 நாளைக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கன்சைன்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் எஞ்சி இருந்த ஒரு 300 கிலோ 200 கிலோ உள்ள அந்த உப்புகளை வந்து அந்த அமோனியம் நைட்ரேட்டை எப்படியாவது கடத்தி நம்ம ஜம்மு காஷ்மீர் கொண்டு போகணும். ஏன்னா இவங்களுடைய இந்த என்டையர் நெட்வொர்க்கே வந்து எப்படின்னா, அங்க ஜம்மு காஷ்மீர்ல ரொம்ப செக்யூரிட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்க வந்து எந்த ஒரு வெடிப்பொருட்களோ இல்ல வந்து வெப்பன்ஸோ வந்து நமக்கு தீவிரவாதி தாக்குதலுக்கு வந்து நடத்த கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்டர் வந்து ஹைலி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்டர்ல இருந்து வர்றது ரொம்ப தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ரொம்ப சர்வேலன்ஸ் இருக்கு. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க எப்படியாவது இந்த அமினிஷன்ஸை வந்து நீங்க அங்க கொண்டு போகணும். சோ இந்த மூவ்மெண்ட்ல இருந்ததுதான் அங்க பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்றீங்களா? நான் சொல்றேன், லெட் மீ ஃபினிஷ் இட். ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாசம் குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது காஷ்மீர்ல இருந்து தர்பார் அப்படியே ஷிஃப்ட் ஆகி ஜம்முக்கு வரும். அதே மாதிரி மக்களும் வந்து ஜம்முல இருந்து ஷிஃப்ட் ஆகி எல்லாம் ஜம்முக்கு வருவாங்க, டெல்லிக்கு வருவாங்க. அவங்க வந்து மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வெயில் காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க போவாங்க. இதுதான் இந்த பீரியட் தான் வந்து டெரரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க போய் எல்லா ஸ்டாக்கையும் வந்து இந்த வின்டர் டைம்ல உங்களுக்கு ரொம்ப ரோடு ஃபாகா இருக்கும், ஈஸியா நீங்க நாக்கான்னு சொல்லுவாங்க, அதாவது செக் போஸ்ட்டை வந்து நீங்க ஈஸியா கிராஸ் ஏமாத்திட்டு போயிடலாம் நைட் ஈவினிங் டைம்ல. அப்ப வந்து இதுதான் வந்து ஸ்டாக்கிங் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க ஆர்ம்ஸ் அண்ட் அம்னிஷன்ஸ். நீங்க ஏப்ரல் மேக்கு அப்புறம் வெயில் காலம் வரும்போது ஜம்மு காஷ்மீர்ல இந்த தீவிரவாத தாக்குதல் இது வந்து பழைய பேட்டர்ன், கிட்டத்தட்ட 20-30 வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த டெரைன் அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல வந்து. சோ இப்போ என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் இவங்க வந்து இந்த 2 நாளுக்கு முன்னாடி ரைடு விட்டனால இங்க இருந்த குரூப் இந்த அமோனியம் நைட்ரேட்டை எடுத்துட்டு எப்படியாவது நம்ம ஜம்மு காஷ்மீர் போகணும் அப்படின்னு தான் அவங்க 7:30 அவங்க கிளம்பிற ஃபரிதாபாத். அதுக்கு 3 மணி நேரம் அங்க பார்க் பண்ணி வைக்க வேண்டிய தேவை இருக்குமா? அப்படி அந்த பாயிண்ட்க்கு வரேன் நான். 7:30 மணிக்கு அவங்க எடுத்து கிளம்புறதுக்கு நோக்கம் என்னவா இருக்குன்னா, எப்படியாவது இது வந்து நம்ம சிட்டியை தாண்டி போகணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. அதோட ரூட் வந்து இவங்களுடைய அந்த காஷ்மீர் கேட்டு ரெட் ஃபோர்ட் ரூட்டே வந்து நேரா வந்து அந்த குண்ட்லி சோனிபத் பார்டர், அதுதான் ஹரியானா பஞ்சாப் பார்டர். நீங்க அதை தாண்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சிங்கூர் பார்டர் இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களா, அதை தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அங்க எந்த செக் போஸ்ட் இருந்தாலும் நீங்க ஈஸியா கிராஸ் பண்ணி போயிடலாம். ஏன்னா டெல்லியில தான் அரவிந்த் குறுக்கிட வருகிறாரு, கேட்டு வரேன். எஸ் அரவிந்த், உங்களோட நான் அது ஒன்று சார் இப்போ சொல்றது இல்லைங்க. இப்போ அவங்க அந்த அமோனியம் நைட்ரேட் மட்டும் ஷிப் பண்ண பார்த்தாங்க, ஜம்முக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் அப்படின்னா இல்ல உங்க ஹைபோதசிஸ். எனக்கு அங்கதான் ஒரு கேள்வி வருது. நீங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி அமோனியம் நைட்ரேட் எப்படி அவங்க எக்ஸ்ப்ளோசிவா மாத்தினாங்க, கூட அந்த ஃபியூலை ஆட் பண்ணா அது எக்ஸ்ப்ளோசிவா மாறும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இங்க அதுதான் நடந்திருக்கு. அப்படின்னா அதை வெறும் ஷிப் மட்டும் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது ஏன் மிக்ஸ் பண்ணி ஏன் எடுத்துட்டு போனாங்க? அது மிக்ஸ் பண்ணாம எடுத்துட்டு போயிருக்கலாமே. அமோனியம் நைட்ரேட் தனியா தான் கையில கிடைச்சிருக்க போகுது, ஃபியூல் தனியா தான் கிடைச்சிருக்க போகுது, அதை ஏன் மிக்ஸ் பண்ணி ஏன் ஷிப் பண்ணாங்க? ஓகே.
அமோனியம் நைட்ரேட் எடுத்துட்டு போகும்போது அதாவது அந்த 3.5 மணி நேரம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க இதான் பண்ணிருக்காங்க என்ன இதை வந்து அமோனியம் நைட்ரேட் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து நான் தான் சொன்னேன்ல ஒரு 95% அமோனியம் நைட்ரேட் உப்பு இருந்தா போதும், ஒரு 6% அது டீசல் ஆயிலா இருக்கட்டும் இல்ல பெட்ரோலா இருக்கட்டும் இல்ல கெரோசினா இருக்கட்டும் அதை நீங்க அதுல வந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் கன்வெர்ட் ஆயிடும் ஒரு சேம்பர்ல. இப்ப நீங்க ஒரு கேன்ல போட்டு ஒரு ஆயில வந்து ஊத்துனீங்கன்னா அது வந்து மிக்ஸ் ஆயிடும். ஆனா வெடிச்சு வெளியில வரும்போது என்ன தெரியும்னா சிஎன்ஜி சிலிண்டர் வெடிச்ச மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபோரன்சிக்ஸ்ல கிடைக்கும். ஏன்னா ஃபோரன்சிக்ஸ்ல உங்களுக்கு ஸ்பிளிண்டர் கிடைக்கவே இல்லை இது வரைக்கும். அந்த தமிழ் சொன்ன மாதிரி ஸ்பிளிண்டர்ஸ் எதுவுமே கிடைக்கல, ஆர்டிஎஸ் உண்டான எந்த தடையும் கிடைக்கல. பட்சத்துல வந்து ரெண்டு அம்சங்கள் வர சார் வர ஆர்கேட்ட கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். சொல்லுங்க, நீங்க முதல்ல சொன்னது இவங்க ஏன் வர்றாங்கன்னா தொடர்ச்சியாக இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் பார்த்துட்டதுனால ஈஸியான வழியில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாங்க.